வணக்கம். நான் இன்னைக்கு என்ன படம் சொல்றேன்னா, "ஜோபல்" இந்த படம் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பையன் தனக்குள்ள தன்னோட மனதளவுல வித்தியாசமா ஒரு விஷயம் நடக்குது. எல்லாருக்கும் நடக்கிற மாரி தனக்கு நடக்கல. தனக்கு வித்தியாசமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். அத எல்லார்ட்டயும் சொல்லி சில பேர் அக்செப்ட் பண்ணிக்காம புல்லி பண்றதுனால இறந்து போயிடுறான். அதுக்கப்புறமா அவங்க அப்பா நடத்துற ஒரு போராட்டம். இதுதான் இந்த படம். இந்த படத்துல வர இ அ குட்டி பையன். அந்த பையனுக்கு வந்து எதிர்ப்பாலினர்கள் அதாவது பையன்னா பொண்ணு மேல தானே இன்ட்ரெஸ்ட் வரணும். அதான் உலக நியதின்னு வச்சுருக்கோம். ஆனா அந்த பையனுக்கு வித்தியாசமா பையன்னா பையன் மேல ஆசை வந்துருச்சு. இத வந்து சொல்லிடுறான் வீட்ல. இந்த மாரி எனக்கு வந்து இந்த மாரி தான் ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா அவங்க வீட்லயும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு மாரி அப்பப்போ இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல்ல போனா ஸ்கூல்லேயும் புல்லி பண்ணுறாங்க. எல்லாருமே ஒரு மாரி நம்மள அசிங்கமா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பையன் ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணி செத்து போயிடுறான். இதுக்கப்புறமா அப்பா என்ன பண்ணுறாருன்னா, என் பையனுக்கு ஏற்பட்ட மாரி இந்த உலகத்தில் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஃபுல்லாமே நடந்தே போயிட்டு ஒவ்வொரு ஸ்கூல்ல, காலேஜில இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ். நீங்க அடுத்தவங்க ஃபீலிங்ஸ்ல ஏன் தலையிடுறீங்க? அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க பண்ணட்டும். அவங்க சாய்ஸ் தானே அது. எனக்கு இந்த பெர்சன் வேணா, இந்த பெர்சன் வேணும்னு சூஸ் பண்ணுறோம்ல. அதே மாரி தான். எனக்கு இந்த பாலினர்கள் வேணா, இந்த பாலினம் போதும் அப்படின்னு சூஸ் பண்ணுறோம். அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சாரம் பண்றாரு. விழிப்புணர்வு கொண்டு வராரு. இந்த மாரி யாரும் புல்லி பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. பட் ஸ்டில் நெறைய பேர் அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நெறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா இறந்து போன பையன் அங்கங்க காட்சியா, அப்பா பேசுறதுக்கு முன்னாடி உட்காந்து கேட்குற மாரி, இவர் நடந்து போகிற தூரத்தெல்லாம் அவனும் கூட நடந்து வர மாரி, இப்படிலாம் காட்சி அமைச்சிருக்காங்க. அதே நேரத்தில பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு அப்பப்போ அப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஃபீல் குட்டா, ரொம்பவே நல்லா சில இடத்துல எமோஷ்னல் ஆகுற, சில இடத்துல நம்ம ஃபீல் பண்ணுற, ச்சே நம்ம இப்படி பண்ணக்கூடாதுடா அப்படின்னு நினைக்கிற மாரி சில விஷயங்கள் அமைச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலேருந்து நான் எடுத்துக்கிட்ட நான் சொல்ல போகிற கருத்து என்னன்னு சொன்னா, ஸோ நீங்க அந்த மாரி யாரையாவது மீட் பண்ணீங்கன்னா, ப்ளீஸ் புல்லி பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அவங்க சாய்ஸ் அப்படின்னு விட்டுட்டு கிளம்பிட்டே இருங்க. அவ்வளோதான். தேங்க் யூ.